திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் உள்ள இடத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனைவி பொற்கொடி தரப்பு ஒப்புக்கொண்ட நிலையில் உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவு. சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங் நினைவு மண்டபத்தை அரசு அனுமதியுடன் கட்டலாம். ஆம்ஸ்ட்ராங் நினைவிடம் மருத்துவமனை கட்ட விரும்பினால் அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. புத்தர் காட்டிய மனிதாபிமான பாதையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர் ஆம்ஸ்ட்ராங் என மாயாவதி புகழாரம். ஆம்ஸ்ட்ராங் மறைவு வேதனை அளிப்பதாகவும் உருக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என மாயாவதி குற்றச்சாட்டு. அரசு தீவிரமாக செயல்பட்டு இருந்தால் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து இருக்கலாம் என பேச்சு. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் அஞ்சலிக்காக வைப்பு. அஞ்சலிக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்ய ஏற்பாடு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி. ஏராளமான மக்கள் கண்ணீர் விட்டு கதறல். மாயாவதி வலியுறுத்தியதை போல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை. கைதானவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சிறப்பாக மணிமண்டபம் அமைக்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். தமிழ்நாட்டில் தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அமைதி பூங்கா என்று ஆளும் அரசு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாநிலத்தில் 31 நாட்களில் 133 கொலைகள் நடந்துள்ளதாக சீமான் ஆவேசம். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அஞ்சலி. முக்கிய பிரமுகர்கள், திரை பிரபலங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சிபிசிஐடி சோதனை. 6 இடங்களில் நிறைவடைந்த நிலையில் முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற அதிகாரிகள். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக சிபிசிஐடி சோதனை. வீடு, நிறுவனங்கள், ஆதரவாளர்கள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுவதாக தகவல். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டிலும் சிபிசிஐடி சோதனை. அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தி வருவதாக தகவல்.
கடலூரில் பாமக பிரமுகரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்கள் புகைப்படங்களை வைத்து 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்தெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியுமா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 2832 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டிய நிலையில் வினாடிக்கு 562 கன அடி நீர் வெளியேற்றம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் திடீரென்று 100 மீட்டருக்கு உள்வாங்கிய கடல். படகுகள் தரை தட்டி நின்றதால் மீனவர்கள் அச்சம். திருச்சி விமான நிலையத்தில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயில் இருந்து கடத்தி வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. குஜராத் மாநிலம் சூரத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 6 மாடி கட்டிடம் கனமழையால் இடிந்து விழுந்து விபத்து. 7 பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளில் யாரும் சிக்கியுள்ளனரா என தொடர் ஆய்வு. ஹத்ரஸ் கூட்ட நெரிசலால் உயிரிழந்த 123 பேரின் குடும்பத்தினருக்கான நிவாரணத்தை உயர்த்தி வழங்கிடுக. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடிதம். உலக புகழ்பெற்ற டைட்டானிக் அவதார் படங்களை தயாரித்த ஜான் லாண்டவ் காலமானார். அவதார் படத்தின் அடுத்த பாகங்களின் தயாரிப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வந்த நிலையில் உயிரிழப்பு.